வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகலாம். விருது வாங்கிய கையோடு விஜயகாந்த் நினைவிடத்துக்கு ஓடிய MS பாஸ்கரா பிரேமலால் செய்த நெகிழ்ச்சி சம்பவம். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது MS பாஸ்கர் தமிழ் திரையுலகில் ஒரு மிகச்சிறந்த கலைஞரும் நாடக கலைஞருமான இவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே தனது சினிமா பயணத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார். இப்போதுதான் தனது உழைப்புக்கான முழு பயனையும் பெற்றுள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. சமீபத்தில் கூட அவர் நடித்த பார்க்கின் திரைப்படத்திற்காக அவருக்கான சிறந்த துணை நடிகருக்கு தேசிய விருதும் வழங்கப்பட்டதாம். இந்த விருதை பெற்ற பின் அவர் நேராக சென்று கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்திற்குத்தான். அது ஏன், அங்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். MS பாஸ்கரின் பயணம் ஒரு போராட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது 1987ஆம் ஆண்டு வெளியான திருமதி ஒரு வெகுமதி படத்தின் மூலம்தான் இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். தொடர்ந்து இவர் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தாலும் கூட 2004ஆம் ஆண்டு வெளியான எங்கள் அண்ணா படம்தான் இவருக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்ததாம். அதாவது அதன் பிறகுதான் இவருக்கு ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல வேடங்களில் நடித்து மக்களின் மனதில் இடம் பிடித்தார். சிவாஜி, தசாவதாரம், உத்தமபுத்திரன் போன்ற படங்களில் எல்லாம் இவரது காமெடி காட்சிகள் எல்லாம் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது. இவருடைய காமெடி அதாவது வலிந்து திணிக்கப்பட்டதாக இல்லாமல் இயல்பான உடல் மொழியாலும் சமூக பாவனைகளாலும் ரசிகர்களை கவர்ந்ததான் இவரது நடிப்பு இருந்ததாக கூறப்படுகிறதா. பல ஆண்டுகளமாகவே திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய பணிகளும் கடின உழைப்புக்கும் கிடைத்த அங்கீகாரம்தான் இந்த தேசிய விருது. மக்கள் பேசிக் கொள்கிறார்களாம். பல கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் இந்த விருதுதான் இவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சமூக வலைதளங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களாம். இதனைத் தொடர்ந்து MS பாஸ்கர் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல, கடின உழைப்பும் நம்பும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் கிடைத்த வெற்றிதான் என்று அவர் பார்க்கிறார். இவ்வளவு பெரிய விருதை பெற்ற பின் MS பாஸ்கர் அவர்கள் நேராக கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு சென்றாராம். அந்த இடத்தை அவர் ஒரு ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். அங்கு விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படங்களுக்கு முன்னால் அவரது தனது தேசிய விருதை வைத்து ஆசீர்வாதம் வாங்கினாராம். அப்போதுதான் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவர்களும் அவருக்கு திருநீற்று வைத்து ஆசீர்வாதமெல்லாம் வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தாராம். இது தொடர்பாக பிரேமலதா கூறியதாவது, கஷ்டங்களும் நியாயங்களும் நிறைந்த பல ஆண்டுகளின் உழைப்பின் பலன் இன்று தேசிய விருதாக மலர்ந்துள்ளதாம். இவரின் பயணம்தானது எனக்கு ஒரு பெரிய பாடமாகவும் ஊக்கமாகவும் உள்ளது. இத்தகைய சிந்திய கலைஞர்கள் எல்லாம் கொண்டாடுவதில் நாங்கள் கண்டிப்பாக பெருமை கொள்ளும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். இந்த சம்பவம் குறித்து MS பாஸ்கர் தனது வெற்றி மிகவும் முக்கியமானக்கு நன்றி செலுத்தும் வகையில் தான் இதை காட்டுகிறதாம். ஒரு கலைஞன் தனது துறையில் எவ்வளவு உயர இடத்துக்கு வந்தாலும் கூட தனக்கு உதவிகளை ஒருபோதும் மறக்க முடியாது என்ற நிலையில்தான் இவர் செய்த செயலெல்லாம் பேசப்பட்டு வந்ததாம். MS பாஸ்கர் இந்த செயலில் சினிமா துறையிலே உள்ள மூத்த கலைஞர்கள் மற்றும் தலைவர்கள் மீது அவர் வைத்திருக்கும் விசுவாசம் மற்றும் மரியாதை காட்டுகிறதாம். MS பாஸ்கரின் செயலை பலரும் பாராட்டி வருவதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்தன. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.